ஒரு செக் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதை எடப்பாடியை வந்து இப்போ ஒத்துக்குவாரா? கூட்டணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை உதிரம் சிந்தி எம்ஜிஆர் உருவாக்கியது போல அல்லது தன் ஆயுளில் 3/4 பாகத்தை அர்ப்பணித்து புரட்சி தலைவி அம்மா கட்டி காத்தது போல எடப்பாடி இந்த இயக்கத்தை தோற்றுவித்தவரோ இந்த இயக்கத்தை பாதுகாத்து வளர்த்தவரோ கிடையாது. அவரை பொறுத்தவரை அவர் கூவத்தூரில் கிடைத்த ஒரு டெண்டர், கூவத்தூரில் கிடைத்த ஒரு அதிர்ஷ்ட குழுக்களிலே பணத்தை வைத்து இந்த கட்சியை கைப்பற்றி கொண்டவர். முதலீட்டை போட்டு, இன்னும் சொல்ல போனால் புழுவை போட்டு மீன் பிடிக்கவில்லை, அவர் புழுவை போட்டு கப்பலை பிடித்தார். ஆக வசதி வாய்ப்புகளையும் 1000 கோடிகளையும் சம்பாதித்துக் கொண்ட எடப்பாடி அதிமுகவை பொறுத்தவரை அந்த இயக்கம் என்பது அவரை தற்காத்துக் கொள்வதற்கு அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு பதுங்குகுழி. அதிமுக என்பது தனது ஊழல்களிலிருந்து தன்னையும் தன் ஊழல் சகாக்களையும் தன் உறவுகளையும் பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு கேடயம் என்றுதான் அவர் கையில் எடுத்திருக்கிறார். அதனால இந்த கட்சியை கொண்டு போய் கொடுத்துட்டு தன்னை தற்காத்துக் கொள்வதற்குத்தான் அவர் முயற்சிப்பாரே தவிர என்னை அர்ப்பணித்து விட்டாலும் பரவாயில்லை இந்த இயக்கத்தை காப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எடப்பாடி ஒரு மாவீரனோ மகா சுத்தக்காரரோ கை சுத்தக்காரரோ கிடையாது.